கிளவுட் செவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய சர்ச்சை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே உலுக்கி இருக்க ஒரு சம்பவம்னா அது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தான். விக்கிலீக்ஸ், பனாமா லீக்ஸ் மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பல ஆவண கசிவுகளை இந்த உலகம் பார்த்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு. ஆனா அதெல்லாம் விட இந்த 2026 வெளியான இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸோட லீக் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட முன்னாள் இந்நாள் அதிபர்கள், அரசியல் கட்சியினுடைய பெரும் புள்ளிகள், டெக் ஜாம்பவான்கள், பிரிட்டன் இளவரசர், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான நபர்களை ஒரு தனி தீவுக்கு வரவழைச்சு அங்க ஒரு ரகசிய பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில ரொம்ப சின்ன வயசு பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி எல்லாரையும் தங்களுடைய சுய இன்பத்துக்காக பாலியல் இச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமா அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமா வெளிவந்த இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த ஃபைல்ஸ்ல பல முக்கிய பிரமுகர்கள், அதாவது இந்தியாவை சேர்ந்த பல பேரினுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்தியாவை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் அனில் அம்பானி பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணவர் தான் எப்ஸ்டைன். இவருக்கு இன்னும் யார் யாரு கூடலாம் தொடர்பு இருக்கு, இன்னும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அந்த தனி தீவுல நடந்த ரகசிய பார்ட்டியில நடந்துச்சு அப்படின்றத தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு துறையான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பல லட்சம் ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஜெஃப்ரி எப்ஸ்டைன், இவர் தான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்க்கான ஒரு முக்கியமான நபர். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எப்ஸ்டைன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். இவர் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அமெரிக்காவில் வளர்ந்தவர். இவர் ஸ்கூல்ல ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியரா பணிபுரிஞ்சவர். அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ஒரு பள்ளி ஆசிரியரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் அடுத்தடுத்து ஆழ்கடத்தல்ல ஈடுபட்டாரு. அது இன்னும் அதிகமாகி தீவிரமாகி பாலியல் இடைத்தரகராக மாறியிருக்கார். அதுதான் அவரை இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்ய முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. வெறும் பாலியல் இடைத்தரகர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம பல பிசினஸ் மேன்கள், அரசியல் பெரும்புள்ளிகளுக்கு, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வெல்த் மேனேஜரா இருந்திருக்காரு. அதாவது சமீபத்துல சக்தி திருமகன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல எப்படி விஜய் ஆண்டனி நிறைய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுடைய பணங்களை வாங்கி லாபி பண்றாரு அப்படின்ற விஷயத்த படங்கள் மூலமா நம்ம பார்த்துருப்போம். அந்த வேலையை தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அங்க அமெரிக்கால பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது வெறும் அமெரிக்காவை சேர்ந்தவர்களோட மட்டும் நின்றாம பல நாட்டினுடைய பிஸ்னஸ் மேன்ஸ், டெக் ஜாம்பவான்கள், இளவரசர்கள், அதிபர்கள், முன்னாள் இந்நாள் அதிபர்கள்னு சொல்லி அரசியல் பெரும்புள்ளிகள்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க்கையே கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு தொடர்புல இருக்கும்போது அவங்களுக்கு வெறும் லாபி பண்ண மட்டும்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் உதவுனாரு அப்படின்னு சொன்னா அது கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்படி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பணம், ஊழல் இதெல்லாம் தாண்டி அதிகமா அவங்களுடைய சுய சந்தோஷத்தை ஏற்படுத்துற விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு தனி தீவு ஒன்று வாங்கி அந்த தனி தீவுல தான் இவங்க இந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு இடமா அவங்களுக்கு சுய சந்தோஷத்தை, அதாவது பாலியல் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தனி தீவா, பார்ட்டி பண்ற ஒரு தீவா அந்த தீவை உருவாக்கியிருக்காரு. அதுல தான் இந்த நெட்வொர்க்கோட அசம்பிள் அப்படின்றதே நடந்திருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லாம் 2005க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுல வெளியே தெரியல. 2005 தான் முதல் முறையா எப்ஸ்டைனோட இந்த தீவிரமான வேலைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு காரணம் 14 வயசான ஒரு பொண்ணு எப்ஸ்டைனுக்கு எதிராக ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன புகார் அப்படின்னா, தன்னை வலுக்கட்டாயமா, அதாவது புளோரிடால இருக்கக்கூடிய ஒரு பாம் பீச், அதாவது பணக்காரர்களா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் எப்ஸ்டைனுக்கு ஒரு பங்களா இருந்திருக்கு. அந்த பங்களால அந்த 14 வயசு பொண்ணை வலுக்கட்டாயமா கொண்டு போய் கடத்திட்டு போய் நிறைய பேருக்கு பாலியல் இச்சைக்கு அந்த பொண்ணை பலி கொடுத்துருக்காரு.
எப்ஸ்டீன். இந்த விஷயத்த முதல் முறையா 2005ஆம் ஆண்டு அந்த பொண்ணு போலீஸ்ல புகாரா தெரிவிக்கிறாங்க. இதுதான் முதல் முறையா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல பதிவாகிற முதல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவரு கைதும் செய்யப்படுறாரு. இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பல பேர் இதுல தொடர்புல இருக்கிறாங்க. இவர் கூட இருக்கிறதுல பல முக்கிய பெரும்புள்ளிகள் இருக்காங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க, பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது வெளியே பேசப்பட்டதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை அமெரிக்காவில் ஏற்படுத்தினுச்சு. இந்த சம்பவத்திற்கு அப்புறமா இந்த குற்றச்சாட்டுகளால கைது செய்யப்பட்ட அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இந்த சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணை நடைபெறுது. மாநில போலீஸ் கையில இருந்த இந்த வழக்கு மத்திய போலீஸ் கையில மாற்றப்படுது. அதாவது இங்க சிபிஐ அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவில் FBI அப்படின்னு சொல்லுவாங்க. FBIக்கு இந்த வழக்கை கொடுக்குறாங்க. இந்த வழக்கு FBI கைக்கு போனதுக்கு அப்புறமா FBI இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்கிறாங்க. விசாரணையில ஒரு கட்டத்துக்கு மேல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த வழக்குல ஆமா நான் தான் குற்றத்தை செஞ்சேன் அப்படின்றத ஒத்துக்கொள்றாரு. அவரு தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்றத ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் நடக்குது. என்ன அப்படின்னா, அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுது. அதாவது என்ன அப்படின்னா 18 மாசம் சிறை தண்டனை. இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணவருக்கு எப்படி 18 மாசம் சிறை தண்டனை அப்படின்றத நாம கேட்குற மாதிரியே அன்னைக்கும் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு மிகப்பெரிய அடுத்த அதிர்ச்சியும் வெளியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு வெறும் 18 மாசம் சிறை தண்டனை மட்டும் இல்லை, அவர் 13 மாசத்திலேயே சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் 6 நாள் பிசினஸ்க்காக வெளியே போயிட்டு உள்ள வரலாம் அப்படின்ற சிறையில ஸ்பெஷல் பெர்மிஷனும் அவருக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, பின்னால ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியில வருது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மத்திய அமைச்சகத்தோட எப்ஸ்டீன் ஒரு ரகசிய டீல் போட்டிருக்காரு. அது என்ன டீல் அப்படின்றது, யார் கூட போட்டாரு அப்படின்றதும் பின்னால வெளிவந்தது. அதாவது எப்ஸ்டீனை ஒரு உளவுத்துறை அதிகாரின்னு நினைச்சு டீல் போட்டதா அலெக்சாண்டர் அக்யூஸ்டா சொன்னதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருந்தது. அலெக்சாண்டர் அக்யூஸ்டா யாரு அப்படின்னா, மத்திய அமைச்சகத்தினுடைய ப்ராசிக்யூட்டர். அவர் கூட தான் இந்த எப்ஸ்டீன் ரகசிய டீல் போட்டிருக்காரு. எதற்காக எப்ஸ்டீன் கூட இந்த ரகசிய டீல் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் அக்யூஸ்டா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசினுடைய உளவாளி அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீனை உயர்மட்ட அதிகாரிகள் சொன்னதுனால தான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டோம். அதனால தான் அவரை 13 மாதங்கள்ல விடுவிச்சோம். அதே மாதிரி அவருக்கு இந்த மாதிரியான சிறையில் இருக்கக்கூடிய சில சலுகைகளும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்டா சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் வெளிவந்துட்டாரு அப்படின்னாலும் அந்த எப்ஸ்டீன் பத்தின விஷயங்கள் அப்படின்றது இன்னும் தொடர்ச்சியா அங்கங்கே பேசப்பட்டுட்டே இருந்தது. இந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது. அமெரிக்காவை சேர்ந்த வர்ஜினியா கீஃபர் அப்படின்ற பெண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டனை சேர்ந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் என்ற பெண் மீது ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, அவங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட சேர்ந்து இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் 2 பேரும் சேர்ந்துதான் ஆழ்கடத்தல்ல ஈடுபட்டதாகவும், தன்னை பாலியல் இடைத்தரகர் மாதிரி செயல்பட்டு பாலியல் இச்சைக்கு நிறைய பேரோட அனுப்பி வச்சதாகவும், அதனால நான் துன்புறுத்தப்பட்டதாகவும் அவங்க ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகாருக்கு அப்புறமா தான் இன்னும் தீவிரமானுச்சுன்னு சொல்லலாம் எப்ஸ்டீனோட வேலைகள். அப்படி எப்ஸ்டீன் தன்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்புனதாகவும், அந்த ஆள் யாருன்ற பேரையும் வர்ஜினியா கீஃபர் சொல்றாங்க. அவர் யாருன்னா, 2ஆம் எலிசபெத் ராணியின் மகனான பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இவர் பேரை கேட்டோன்னே எக்கச்சக்கமான பதட்டம் ஏற்பட்டுருச்சு. ஒரு இளவரசரை பார்த்து, ஒரு பிரின்ஸை பார்த்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய பதட்டம் அந்த நாட்டில் நிலவனுச்சு. வெறும் பேச்சு வழக்கில் மட்டும் சொல்லாம, அதே மாதிரி வர்ஜினியா கீஃபர் கூட பிரின்ஸ் ஆண்ட்ரூ எடுத்துக்கிட்ட, அதுவும் நெருக்கமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் வெளியாகுது. இதுக்கப்புறமா தான் வர்ஜினியா கீஃபர் சொன்னது உண்மை அப்படின்றது புலப்பட ஆரம்பிக்கிறது. தொடர்ச்சியான விசாரணைகள் நடக்கவும் அங்கே முற்படுறாங்க. இதை தொடர்ந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்படுறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், அதிகாரங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட பவுன்சஸ்ல இருந்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புல இருந்து எல்லாமே நிராகரிக்கப்பட்டு அவர் ஒரு தனிமை நிலைக்கு தள்ளப்படுறார்.
இதோட இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு அப்படின்றது வர்ஜினியா கீஃபருக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட இந்த வழக்கை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா வர்ஜினியா கீஃபர் சொன்ன விஷயங்கள்ல இந்த போட்டோ ஆதாரம் ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுனால 2019 ஜூலை மாசம் இந்த வழக்கு மூலமா மறுபடியும் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசம், ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட அவர் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சிறையில் இருக்காரு. சிறையில் இருந்தாலும் இந்த வழக்கினுடைய தீவிரம் அதிகமாகிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் ஆகஸ்ட் மாதம் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் மர்மமான முறையில் சிறையில் இறந்து கிடந்திருக்காரு. ஏன் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இறப்பை இவங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி வெளியில சொன்னாங்க. தற்கொலைக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது சரியான எந்த பதில்களும் அங்க சிறையில இருந்த அதிகாரிகள் மூலமா வெளியில வரல. அவர் தற்கொலை பண்ணிக்கும் போது சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல அங்கிருந்த அதிகாரிகள் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் தற்கொலை பண்ணிக்கும் போது தூங்கிட்டு இருந்தாங்க, சரியா கவனிக்கல, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு வெளியில சொன்ன தகவல்களா இருக்கட்டும், இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் அதுவும் ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டு ஒரு மாதத்துல தற்கொலை செஞ்சுக்கிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தினுச்சு. இது வெறும் தற்கொலை தானா, இல்லை இதுக்கு பின்னாடி பல பேரினுடைய தூண்டுதல்கள்னால இது கொலையா மாற்றப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகள் இருந்தது. அவர் இறந்துட்டாரு, அதனால எப்ஸ்டீனுடைய வழக்கு இல்லை அவர் சொன்ன விஷயங்கள், வர்ஜினியா கீஃபர் கொடுத்த கம்ப்ளைண்ட், இது எல்லாமே அப்படியே முடங்கிடுச்சான்னு கேட்டால் இல்லை. தொடர்ச்சியாக இந்த வழக்கு எங்கே ஒரு மூலையில் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த வழக்கினுடைய சாரம்சம் இதை சார்ந்து தான் இருக்குதுன்றதுனால இந்த வழக்கின் மேலே பெரிய லெவலில் பேசலைனாலும் அங்கங்கே இந்த வழக்கை பற்றின தகவல்கள், இந்த வழக்கை பற்றின விசாரணை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டே இருந்திருக்கு. இதை தொடர்ந்து இதோட தீவிரம் அதிகமான நிலையில் 2021ஆம் ஆண்டு கிஸ்லைன் மேக்ஸ்வெல் கைது செய்யப்படுறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களும் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க, அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் கூட உடந்தையா இருந்தாங்க அப்படின்றது நிரூபணமாகி கிஸ்லைன் மேக்ஸ்வெலுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்குது. இந்த 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னோன்னு இந்த வழக்கு முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாம தான் இருந்திருக்கு. தொடர்ச்சியா இதனுடைய விசாரணை ஒரு ஓரமா ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துகிற இந்த முக்கியமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வர்ஜினியா கீஃபர் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இது பொய்யா இருக்கலாம், இது உண்மை நிலைமை இல்லை, இதோட உண்மைத்தன்மை ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றதெல்லாம் வர்ஜினியா கீஃபரை பார்த்து பல பேர் வச்சுக்கிட்டு வந்தாலும் இந்த வழக்கு ஒரு ஓரமா நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தான் 2025 ஏப்ரல் மாதம் வர்ஜினியா கீஃபரும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில 2025 நடந்த இந்த தற்கொலை, அதாவது வர்ஜினியா கீஃபரினுடைய தற்கொலை இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்தினுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய நெட்வொர்க் காரணமாக தான் இந்த தற்கொலை நடந்திருக்கலாம், இல்லை இந்த தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயம் பெருமளவில் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடைய இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சார்ந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டே வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேஸினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறமா தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு துறையை சார்ந்தவர்கள் எப்ஸ்டெயின் அவருடைய ஃபைல்களையும் அவர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி வெளியில விடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. வெறும் சாதாரண ஆவணங்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள், அதாவது 2000 வீடியோக்கள், 1.8 லட்சம் போட்டோக்கள்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கினுடைய பல லீலைகளை ஜனவரி 30 அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அமெரிக்காவை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பிரச்சனையுடைய தீவிரம் உலக அளவில், சர்வதேச அளவில், ஒவ்வொரு நாட்டிலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் யார் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருக்காரு, யார் யாரு கூடலாம் டீல் போட்டிருக்காரு, யார் யாருக்கிட்டலாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தனக்குத்தானே தன்னோட மெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அது மொத்தமா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலமா ஆவணங்கள் வெளியிட்ட அந்த விஷயத்துல வெளியிடப்பட்டிருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவர்களினுடைய பெயர், யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற பெயர்லாம் வெட்ட வெளிச்சமா அம்பலப்படுத்தப்பட்டது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி வெளியே இருக்கக்கூடிய இந்த புதிய ஃபைல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டெயின்
தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்குள்ள இருந்த போதும் கூட இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது ரகசிய தீவுல பார்ட்டி அரேஞ்ச் பண்றது, அந்த பார்ட்டிக்கு பல இளம் பெண்களை, சிறு பெண்களை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பாலியல் இச்சைக்கு இரையாக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களினுடைய பெயர்கள் தான் இன்னும் நமக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், அதே மாதிரி எலான் மஸ்க், அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நபர்களினுடைய பெயர் இதில் வெளியிடப்பட்டிருக்கு. இவங்களை சார்ந்த நிறைய பேர் இது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க, எப்போ யாரை மீட் பண்ணாங்க, மீட் பண்ணும்போது என்ன சம்பவம் நடந்ததுன்றது வரைக்கும் தெள்ள தெளிவா எப்ஸ்டீன் மெயிலில் போட்டு வச்சிருக்காரு. குறிப்பா குழந்தைகளை விற்பனை செய்யறதற்காக மரலோகால ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த விருந்துக்கு பலரையும் எப்ஸ்டீன் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா அந்த விருந்துக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த விருந்துல எலான் மஸ்கும் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. அதே மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்பினுடைய பெயர் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. எவ்வளவு தூரம் எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்புக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருந்திருந்தா இத்தனை முறை அவரை பார்த்ததுக்கான, அவர் எங்கெங்கெல்லாம் போனாருக்கான இந்த தகவல்களை அவருடைய தனக்குத்தானே அனுப்பின மெயிலில் எப்ஸ்டீன் போட்டு வச்சிருப்பாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷும் இந்த சம்பவத்துல இடம்பெற்றிருக்காரு. அதாவது ஒரு 18 வயது சிறுவனோட அவர் பாலுறவு கொண்டதா அவர் மேல குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. கேட்கவே ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்துது. முக்கிய அதிபர்கள், பெரும் புள்ளிகள்னு சொல்லக்கூடிய இத்தனை பேரும் இப்படியான சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஃபைல்ஸ் வெளியானா யாருக்கு தான் பதற்றத்தை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாம 2013 ஜூலை 18 எப்ஸ்டீனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனரான பில் கேட்ஸ் ரஷ்ய பெண் ஒருவரோட ஒரு பாலியல் உறவுல இருந்திருக்கார். அந்த பாலியல் உறவுல இருந்ததுக்கு அப்புறமா பில் கேட்ஸுக்கு ஒரு பால்வினை நோய் ஏற்பட்டதாகவும், இதன் காரணமா இதை குணப்படுத்துறதுக்கான மருந்தை தன்னிடம் கேட்டதாகவும் அந்த மின்னஞ்சல்ல எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நாட்டுக்கு வரலாம். இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது வெளியில வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 2017 பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவில இருந்து இஸ்ரேலுக்கும் போறாரு. இந்த சம்பவம் எப்ஸ்டீனுடைய மின்னஞ்சல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை பெற்றாரு அப்படின்றது அதுல நோட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரின் நலனுக்காக அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சாரு, அதாவது மோடி செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டான்ஸ் அண்ட் சாங்கடு, அதாவது டான்ஸ் அண்ட் சாங்கடு அப்படின்னா டான்ஸ் ஆடி இருக்காரு பிரதமர் மோடி. அதே மாதிரி அதிபர், அதாவது டொனால்ட் ட்ரம்புக்காக பாட்டும் பாடியிருக்காரு அப்படின்றத தனக்கு தானே அனுப்பின மின்னஞ்சல்ல எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த மின்னஞ்சலை எப்ஸ்டீன் அனுப்புனதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக தான், அதாவது ஜூலை 4 6 வரைக்கும் இஸ்ரேலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமா அவர் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கதா மாறி இருக்கு. அதே மாதிரி இதற்கு முன்னதாக 2017 ஜூன் 25 26 அமெரிக்க பயணம் மேற்கொண்ட மோடி அங்க இருக்கக்கூடிய ட்ரம்பை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி 2017 மார்ச் 16 அன்னைக்கு எப்ஸ்டீனுக்கு தொழிலதிபர் அனில் அம்பானி அனுப்பிய செய்தியில அதிபர் ட்ரம்புடனான பிரதமர் மோடியின் சந்திப்புக்கு தங்களுக்கு உதவுமாறு கேட்டிருக்காங்க. அப்போ அதிபர் அனில் அம்பானி அங்க பிரதமர் நரேந்திர மோடி சந்திச்சுக்கிட்டாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு அப்படின்றது எப்ஸ்டீனுடைய மெயில்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த விஷயத்துல சிக்கியிருக்க இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தான். இவர் கடந்த 2014 டிசம்பர் மாசத்துல எப்ஸ்டீனுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காரு. அதுவும் இந்த ஃபைல்ஸ் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அதுல, உங்கள் அழகிய தீவிலிருந்து நீங்கள் திரும்பியதும் கூறுங்கள், உங்களுடன் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அந்த மெயில் அனுப்பியிருக்காரு. அதுதான் அந்த ஃபைல்ஸ்ல வெளியிடப்பட்டிருக்கு. சர்வதேச அளவுல இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. வெறும் பில் கேட்ஸ், அனில் அம்பானி,
பிரிட்டன் இளவரசர், முன்னாள் அதிபர்கள், பின்னாள் அதிபர்கள், டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் மோடின்னு சொல்லி எக்கச்சக்கமான நபர்களினுடைய பெயர்கள். கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய பிக் நெட்வொர்க். இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. சர்வதேச அளவு, வெறும் உலக அளவுன்னு கூட நம்ம சுருக்கிட முடியாது. சர்வதேச அளவில் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. அத்தனை பேரினுடைய தொடர்புகளும் எப்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கிடைச்சது, இந்த தொடர்புகளை எப்படியெல்லாம் அவர் வலுப்படுத்தினாரு அப்படின்றது இன்னும் அவங்க வெளியிடக்கூடிய தகவல்கள் மூலமாக தான் தெரியும், ஆவணங்கள் மூலமாக தான் தெரியும். ஜனவரி 30 வெளியிடப்பட்ட, அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு துறையான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்ட அந்த ஆவணங்கள் இப்போ முடக்கப்பட்டிருக்கு. என்னடா சர்ச்சையாயிருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கு, இங்கே இருக்கவங்க யார் யார் பேரெல்லாம் கை நீட்டுறாங்களோ அந்த பேரை சம்மந்தப்பட்டவங்கலாம் இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்தாலும் இது எப்படி அமைதியாக இருக்கும்னு நாம் நினைக்கும் போது தான் அந்த ஆவணங்கள் முடக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஏன் இந்த ஆவணங்களை முடக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அமெரிக்காவை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட முக்கியமான பல விக்டிம்ஸோட அடையாளங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அது தவறுதலாக நடந்திருக்கு. ஒன்று டெக்னிக்கல் எரராக இருக்கணும், இல்லை தெரியாமல் வெளியிடப்பட்டிருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த விஷயங்களை நாங்கள் முடக்கியிருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு திரும்ப வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அங்கே சொல்லப்படுது. அது எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவில் உலுக்கியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இதனால ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நெருங்க போது பாஜக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க, கூட்டணிகளை அறிவிச்சிருக்காங்க, என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படியான மோசமான குற்றச்சாட்டுகளில் பிரதமர் மோடியினுடைய பெயர் இடம்பெற்று, அதே மாதிரி மத்திய அமைச்சரினுடைய பெயர் ஹர்தீப் சிங் பூரி அவரினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஊழல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாருனுடைய பெயராவது ஈடுபடுது, யாருனுடைய பெயராவது இங்கே தவறுதலாக குறிப்பிடப்படுது, இல்லை வேற ஏதாவது சொல்லப்படுதுன்னா அதுக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கிட்டு இல்லை அது மேலே நாங்கள் விமர்சனங்களை வச்சுட்டு கடந்து போயிட முடியும். ஆனால் இந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன பெண்களை, சின்ன குழந்தைகளை, பெண்களை கட்டாயப்படுத்தி கடத்தல் செஞ்சு ஒரு தனி தீவுக்கு வரவழைச்சு அந்த தனி தீவுல ரகசிய பார்ட்டில தங்களுடைய பாலியல் இச்சைக்காக இந்த குழந்தைகளையும் பெண்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு கொடூரங்கள் நடந்திருக்கு. இதுல எத்தனை பெண்கள் தப்பிச்சிருக்காங்க, எத்தனை பெண்களுக்கு என்ன நடந்திருக்கு, எத்தனை குழந்தைகள் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரியான குற்ற செயல்களில் தள்ளப்பட்டிருக்காங்கன்றது வெளியில வரல. ஆனா இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தரப்பிலிருந்து இதுக்காக எந்த ஒரு பதிலும் வெளியிடப்படலை. ஆனால் இந்த விஷயத்தை எளிதாக கடக்க முடியாது அப்படின்றது தான் திரும்பவும் சொல்லப்படுது. எக்கச்சக்கமான சம்பவங்கள் இதில் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபர் 2019 இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவர் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பான இத்தனை ஃபைல்ஸை வெளியிடும் போது இவ்வளவு ஆவணங்கள், இவ்வளவு ஃபோட்டோக்கள், இவ்வளவு வீடியோக்கள் வெளியாகுது அப்படின்னா அது உண்மையாகவே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது, இதில் யார் யார் என்னென்ன கூட்டு வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க, இதில் எந்த 2 நாடுகளுக்கு இடையில் ரகசிய ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு, எந்தெந்த நாட்டினுடைய உளவாளிகள் இதில் ரகசிய ஒப்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சர்வதேச அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக இன்னும் என்னென்ன ஆவணங்கள் வெளியிட போகிறாங்க அப்படின்றது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அதே நிலையில் இன்னும் யார் யார் பெயர்கள்லாம் வெட்ட வெளிச்சமாக மாட்ட போகுது, அம்பலப்பட போகுது அப்படின்றதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்ன சொல்ல போறாரு, பிரதமர் நரேந்திர மோடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமா என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு.